ஓட்டிட்டு வந்தேன். தெரியாம மீனா மேல வண்டியை மோதிட்டேன். கடவுளே, மீனா என்னாச்சு? ஐயோ, மீனாக்கு என்னாச்சுமா? எனக்கு தெரியலையே ஆண்டி. அவ ரோட்ல கீழே விழுந்துட்டா. வண்டியை நிறுத்தி இறங்கி பார்க்கலன்னு அதுக்குள்ள கூட்டம் கூடிடுச்சு. நான் வண்டியை விட்டு கீழே இறங்கினா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லி நான் வேற வழி இல்லாம வண்டியை நிறுத்தாம வந்துட்டேன் ஆண்டி. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவ கர்ப்பமா வேற இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது குழந்தையும் பாதிக்குமே. 2 உசுராச்சம்மா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. நிச்சயமா அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதாண்டி. நான் அவ்வளவு ஃபோர்ஸா மோதல. அவ கீழே விழுந்துட்டா. சின்னதா அடிதான் பட்டிருக்கும். ஆனா குழந்தைக்கு என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியலையா ஆண்டி. என்னமா இவ்வளவு அலட்சியமா சொல்ற? ரோட்ல வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்ட மாட்டேன். வேணும்னு யாராவது ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா? நான் தான் சொன்னேன், நான் தெரியாம மோதிட்டேன்னு. நான் செஞ்சது தப்புதான், பெரிய தப்புதான். எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு பயமா இருக்கு. அவந்திகா, அவ்வளவு அர்ஜென்ட்டா எங்கம்மா போன? சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டாக்டர் பிரகாஷ்ங்கிறவரை மீட் பண்ணணும். என்ன விஷயம் அவரை பார்க்கணும்? இல்ல, ஒரு ரிப்போர்ட் செக் பண்ணணும். அதான். எங்க போன அவந்திகா? அது வந்து ஷாப்பிங் தான் போனேன். பட் வழியில எப்படி ஆனதுனால நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன அவந்திகா நீ? ஏற்கனவே அவளை பிடிக்காம தான் வீட்டை விட்டு அவளை வெளியே அமைச்சிருக்க. இப்ப அவன் மேல வண்டியை மோதிட்டு வேற வந்திருக்க. நீதான் மோதினு அவளுக்கு தெரியுமா? மீனா அவனை பார்த்தாளா? தெரியலையே மாதவன், நான் அது கவனிக்கல. ஐயோ, மாசமா இருக்கிற பொண்ணுமா, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமேங்க. என்ன பண்றது? ஏமா, அவ கூட யார் இருந்தாங்கன்னு பாத்தியா? எனக்கு தெரியலையே அங்கிள், நான் அதெல்லாம் பார்க்கலையே. அவந்திகா, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? மயிலாப்பூர்ல 2nd கிராஸ் ஸ்ட்ரீட் அங்கிள். முதல்ல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல விசாரிப்போம். அங்க இல்லனா எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களோ அங்க போய் பாப்போம். வா. சரிங்க. அப்பா, டேய், மோதின தப்ப சரி பண்ண முடியாதுடா. ஆனா நமக்கு மனிதாபிமானம் இருக்குங்கிறத அவளுக்கு தெரிய வைக்க வேண்டியது அவசியம்டா. அப்பா, அது முக்கியம்டா. பார்த்துட்டு வெறுமனே வந்துடாதீங்கப்பா. ஹாஸ்பிடல் செலவு அது நிறைய இருக்கும். என்ன வேணும்னு பார்த்துட்டு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீ கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். வா. நானும் உங்க கூட வரட்டுமா? இல்லம்மா, நீ வேண்டாம். நீ வந்தா இப்ப பிரச்சனை ஆயிடும். நாங்க போய் பார்த்துட்டு வரோம்மா. வா உமா, நீ கவலைப்படாதம்மா. சரிங்க, நீங்க இரு, நாங்க பார்த்துட்டு வரோம். என்னங்க, என்னாச்சு மாமா? இரு, பதறாத கவிதா. உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணணுமா? ஆபரேஷனா? ஐயோ, என்ன சோதனை இது? சரியாயிடும். அம்மா, சோதனைதான். அழுது என்ன பண்றது? கடவுளை வேண்டிக்க. மீனா குட்டிக்கு ஒண்ணு ஆகாம பழச்சு நல்லபடியா பிரசவிச்சு வரணும்னு. டேய், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? இந்த மீனா குட்டிக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த மீனா குட்டிக்காகத்தான் அப்பனுக்கு சொத்து எழுதி வச்சேன். இது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மீனா குட்டிக்காகத்தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்.
உங்க அம்மா சாகறதுக்கு முன்னால என்கிட்ட கேட்டுக்கிட்டாடா? இந்த மீனா குட்டியே தாயில்லா குழந்தையா வளர்த்திருக்கிறோம், அது கண் கலங்காம பாத்துக்கிறது உங்க பொறுப்புன்னு. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு அது கண் கலங்காம பாத்துக்கணும் அந்த பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா, என்னைக்கு அதுக்கு உங்க உதவி தேவைப்படாது அன்னி வரைக்கும் நீங்க அது மேல கண்ணு கருத்துமா இருக்கணும்னா, அது ஒண்ணுதான் உங்களுக்கு முக்கியம். மத்த எதுவும் லட்சியம் இல்ல. எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் மீனாக்கு அப்புறம் தான் அதுன்னு சொல்லுவா உங்க அம்மா.